ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து நல்லா சுடுதண்ணில் வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆனியன்னு, டமாட்டா, கொத்தமல்லி, புதினா வந்து எடுத்துருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எண்ணெய் வந்து போடலாம். எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் வந்து போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து காயிட்டும். ஸோ பட்டை, லவங்கம், இலாச்சி பூ எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கணும். இது சோம்பு வந்து ஆட் பண்ணுறோம். லைட்டாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்க ஆனியன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஸோ ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வந்து வதக்கிக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஸோ ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து டமாட்டா வந்து ஆட் பண்ணலாம். வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து மேக்ஸிமம் வதங்கணும். வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி, புதினா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கொத்தமல்லி, புதினா வந்து வதக்கிட்டு போட்டுருங்க. அப்புறம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வதங்கி லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அது ரொம்ப பச்சை தேனியாக இருக்கும். அது பசங்க வந்து எடுத்து போட்டுவாங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடும் இல்லையா? ஸோ இப்போ போட்டால் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லிமிட்டடாக போட்டுக்கோங்க. பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க.